இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்டான் லீவ்ஸ் கடல் பாசி எப்படி செய்யணுவாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். கடல் பாசி, பண்டான் லீவ்ஸ், சர்க்கரை, தேங்காய் பால். இப்போ எப்படி செய்யணுவாங்க. மிக்ஸி ஜாரில் பண்டான் இலையை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிக்க போகிறோம். அரைச்சாச்சு. ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டியாச்சு. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிங்க. கடலை பாசி போட்டுக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கரையிட்டோம் கடல் பாசி. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரையை போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்டான் இலையை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் ஊற்றிக்கலாம். இந்த பண்டான் இலையே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. சூடு ஆறினோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம பண்டான் லீஃப் கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நம்ம செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.